Taste the Daily. Taste the Daily. தவறான உணவு பழக்கத்தாலும் வாய் பராமரிப்பில் முறையாக கவனம் செலுத்தாமல் இருப்பதாலும் நாளுக்கு நாள் வாய் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. புகைப்பிடித்தல், புகையிலை, குட்கா, பான் மசாலா போன்றவற்றை பயன்படுத்துதல் வாய் புற்றுநோய்க்கு மூல காரணிகளாக பார்க்கப்படுகின்றன. வாய் புற்றுநோய் உருவாகும் விதம் குறித்தும் அதனை கண்டறிந்து தடுப்பது குறித்தும் அரசு பல்வேறு விழிப்புணர்வுகளை வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதிநவீன வாய் புற்றுநோய் சிகிச்சை முகாம் நடைபெறுகிறது. வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் சிறப்பு முகாமில் அதிநவீன கருவி மூலமாக சோதனை செய்து வாய் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிக்க முடியும் என மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். புற்றுநோய் கண்டறியும் சோதனைக்கு வெல்ஸ்கோபெனிக் கிரீன் புளோரசன்ட் லைட் என்ற அதிநவீன கருவியை பயன்படுத்துவதாக மருத்துவமனை இயக்குனர் பார்த்தசாரதி கூறினார். அப்போது லைட்டின் நிறம் மாறாமல் அதே பச்சை நிறத்தில் இருந்தால் புற்றுநோய்க்கு சாதகமான சூழல் இல்லை என்றும், ஒருவேளை நிறம் மாறினால் வாய் புற்றுநோய் அறிகுறிக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறினார். இந்த வெல்ஸ்கோபெனிக் கிரீன் புளோரசன்ட் லைட்டை நம்ம விருப்பப்பட்டு வரவங்க இல்லை ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே வாயை திறந்து அதை லைட் அடித்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் டிஷ்யூவாக இருந்தால் அந்த லைட்டோட இன்டென்சிட்டி எல்லாமே அதே கலரை மெயின்டைன் பண்ணும். க்ரீன் ஃப்ளோரசன்ஸ் லைட்டு அப்நார்மலாக இருக்குது இல்லை சஸ்பீஷியஸ் அல்சர் இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா இதிலேருந்து கலர் சேஞ்ச் இருக்கும். கலர் சேஞ்ச் இருக்குது அப்படின்னா டு சர்டன் எக்ஸ்டென்ட் அவங்களுக்கு அப்நார்மல் டிஷ்யூ இருக்குது, நார்மல் கிடையாது அப்படின்னு. ஸ்டேஜிங் எந்த ஸ்டேஜில் இருக்குது என்னங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம ஏர்லியராக அவரை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே ஹாஸ்பிட்டலில் 3 நாள் இதை கேன்சர் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமாக பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்து தான் இந்த ஸ்கோப் பண்ணியிருக்கோம். புகையிலை மெல்லும் பழக்கத்தை கைவிட்டாலே 90% வாய் புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் என பல் அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் சேதுராஜன் கூறினார். பல் ஈறுகளில் வீக்கம் வந்த பின்னர் சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு புற்றுநோய் 3ஆம் கட்ட நிலையில் இருக்க வாய்ப்புள்ளதாகவும், அப்போது புற்றுநோயை கட்டுப்படுத்துவது சிரமம் எனவும் கூறினார். எனவே முன்கூட்டியே சோதனைக்கு வந்தால் முதற்கட்ட நிலையிலேயே கண்டறிந்து எளிதில் சிகிச்சை அளித்து புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும் என்றார். 90% ஆஃப் பீப்புளுக்கு ஓரல் கேன்சர் வரதுக்கான காரணம் டொபாக்கோ சூவிங் தான். ஸ்மோக்கிங், பான் சூவிங், ஹார்ன்ஸு இது எல்லாமே சாப்பிட்றது தான். ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஓரல் கேன்சர் வராமல் இருக்கிறத நம்ம தடுக்க முடியும். நல்ல வீக்கம் வந்ததுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறம் அந்த கட்டி அந்த ஸ்டேஜை ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜில் வரும்போது அவங்களுக்கான அறுவை சிகிச்சை பண்ணியோ இல்லை கரண்ட்டு வச்சுன்னு ரேடியேஷன் சொல்லக்கூடியது இல்லை கீமோ கொடுக்க தான் சரி பண்ண முடியும். ஸோ 3 மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் அவங்களோட உயிரை நம்ம அப்படி பண்ணாலும் அவங்களோட சர்வைவல் ரேட்டு லெஸ் தென் 50% ஆகிடுது. அதே பேஷண்ட்டு ஸ்டேஜ் 0 ஸ்டேஜ் 1ல் வந்தாங்கன்னா அவங்களோட சர்வைவல் ரேட்டு 90% ஆகும். புகையிலை மெல்லும் பழக்கம் உடையவர்களும் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களும் உடனடியாக அந்த பழக்கத்தை விட்டுவிட்டு வெல்ஸ்கோபெனிக் கிரீன் புளோரசன்ட் லைட் கருவி உதவியோடு ஸ்கிரீனிங் டெஸ்ட் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினர். குறைந்தது ஆண்டுக்கு ஒரு முறையாவது பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். சிம்டம்க்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். உங்களுக்கு நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணுற ஹேபிட் இருந்தது அப்படின்னா உடனே இந்த ஸ்க்ரீனிங் பண்ணிக்கலாம். இயர்லி நம்ம எப்படி பிளட் சுகர்லாம் பண்ணுறோம், பிபி செக் பண்ணுறோம் மாதம் இல்லை 2 மாதத்துக்கு வர, அது மாதிரி நீங்கள் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது உடனே அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுங்கள், இயர்லி செக் பண்ணுங்கள். ஏதாவது மைல்டு இனிஷியலாகவே சேஞ்ச் இருந்தால் உடனே ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம். Taste the Daily. Taste the Daily.